நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு நடந்தது என்ன. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். எல்லோராலும் கவனிக்கப்பட்ட முக்கியமான செய்திகள், பலராலும் கவனிக்கப்படாத முக்கியமான நிகழ்வுகள், அதன் பின்னணிகள் அனைத்தையும் அலசுகிறது இந்த வார நடந்தது என்ன. ஜீவ சமாதி அடைவோம், அதிர்ச்சி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் 100 பக்தர்கள். மாணவனுடன் ஓடிப்போனதாய் கைதான ஆசிரியர். ஏன் இந்த பரபரப்பு? சில மாசங்களுக்கு முன்னால திருத்தணி பக்கத்தில் இருக்கக்கூடிய போடி நாயுடு கண்டிகை அப்படிங்கிற ஊர்ல உள்ள ஒரு சாமியாரு ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஜீவ சமாதி அடைய போறதா சொன்னார். மீடியா எல்லாம் சூழ்ந்து இருந்த அந்த நேரத்தில் அவர் சொன்ன அந்த குறிப்பிட்ட டைம்ல அவரோட உயிர் பிரிந்தது. அதனுடைய தாக்கமோ என்னமோ அந்த பகுதியை சேர்ந்த ஒரு 100 பக்தர்கள் நாங்களும் ஜீவ சமாதி அடைய போறோம், அதுக்கு எங்களை தயார்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு அதிர்ச்சி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரே கிராமத்தை சேர்ந்த 100 பேர் உயிரோட சமாதி ஆகிறதுக்கான பயிற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டதும் அதிர்ச்சியில் நமக்கு முக்கி வாரி போட்டுச்சு. ஆன்மீகத்தோட பெயரால் நடத்தப்படுற இந்த செயலைத்தான் ஜீவசமாதின்னு குறிப்பிட்டாங்க. ஜீவசமாதி அடைய வேண்டும் என்ற திடமான நம்பிக்கையோடு தான் இந்த வித்தையை பெற்றேன். நான் ஜீவசமாதி அடைவேன். நான் ஜீவசமாதி அடையணும். ஜீவசமாதி அடைவேன். மற்றவங்களுக்கு மாதிரி பிற நோய்களால் அடிபடாமல் உட்கார்ந்து அப்படியே தியானம் பண்ணிக்கிட்டே சமாதி ஆகுங்கிற நம்பிக்கை இருக்கு. பூமியில் குழி தோண்டி தியானத்தில் இருக்கிறவரை உயிரோட உள்ள இறக்கி மூடி சமாதி எழுப்புறதைத்தான் ஜீவசமாதின்னு சொல்கிறாங்க. பழங்காலத்தில் மகான்கள், சித்தர்கள்னு பலர் இப்படி ஜீவசமாதி ஆனதா சொல்லப்படுது. அரிய பல சக்தி கொண்ட மகான்கள் ஜீவசமாதி ஆகிறதால அவங்களுக்கு என்னைக்கும் அழிவு இல்லை. சமாதிக்குள்ளே இருந்துக்கிட்டே தங்களோட பக்தர்களுக்கு அவங்க என்னென்னைக்கும் அருளாசி வழங்கிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்கிற ஒரு ஆன்மீக நம்பிக்கை. ஆன்மீகத்துல பல நம்பிக்கைகள் உண்டு. அதுல ஒரு பிரிவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சித்தர்கள் ஜீவ சமாதி அடைந்து அந்த இடத்துல ஒரு கோயிலை கட்டியிருந்தாங்கன்னா அந்த கோயில் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும், அங்க நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளா அவங்க சில பெரிய கோவில்களையும் கூட சொல்லுவாங்க. சித்தர்கள் ஜீவசமாதியான இடங்கள் இன்னைக்கும் புகழ்பெற்ற வழிபாட்டு தலங்களா இருந்துட்டு தான் இருக்கு. போகர் சித்தர் ஜீவசமாதி அடைஞ்ச இடம் பழனிமலை. கொங்கணவ சித்தர் ஜீவசமாதி அடைஞ்ச இடம் திருப்பதி. ராகவேந்திரர் ஜீவசமாதி அடைஞ்ச இடம் மந்திராலயம்னு இப்படி பல உதாரணங்களை பார்க்க முடியும். இந்த விஞ்ஞான யுகத்திலேயும் ஜீவசமாதி எல்லாம் சாத்தியம்தானா? திருத்தணிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம்தான் கார்த்திகேயபுரம். இங்க செயல்பட்டுக்கிட்டு வர ஒரு அமைப்பு தான் சுவாமி சிவானந்த சித்த வித்தையோக அபியாச கேந்திரம். இதுல சித்த வித்தைன்னு இவங்க குறிப்பிடுறது தான் ஜீவசமாதி. இங்க தியானம், மூச்சு பயிற்சின்னு தீவிரமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற இவங்க எல்லாருமே ஜீவசமாதிக்கான பயிற்சியில தான் மும்மரமா ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜெயவேல் ஹம்சா, அம்மணி அம்மாள், கணவன் மனைவியான இவங்க 2 பேருமே சித்த வித்தை யோக பயிற்சியால ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. குமார், இவரோட தாத்தா தான் ஜெயவேல் ஹம்சா. அவர் ஜீவசமாதி அடைஞ்ச அந்த கடைசி நிமிஷங்கள்ல நடந்ததை பத்தி பதட்டத்தோட விவரிச்சாரு குமார். அம்மாவோட அப்பா இங்கே சமாதி ஆகிருக்காரு. சமாதி ஆகும்போது நான் தான் இங்கே இருந்தேன். நான் தனியாக இருந்தேன். நான் இருக்கும்போது அவர் வெள்ளை துணி எடுத்து போடுப்பா அப்படின்னாரு. எடுத்து போட்டோடனே எழுந்து உட்காந்து அந்த ஃபோட்டோவில் எப்படி ஆசனத்தில் கை வச்சுருக்காரோ அதே மாதிரி உட்கார்ந்து கடைசி நேரத்தில் அதே மாதிரி உட்கார்ந்து அந்த ஆசனத்தின்படியே அவர் சமாதியானார். ஜீவசமாதி அப்படிங்கிறது ஏறக்குறைய ஒரு தற்கொலை முயற்சி மாதிரி தான் சொல்லி அதிர வைக்கிறாரு குமார்.
ஜீவசமாதின்னா நம்ம நினைவுகளை நம்ம மறக்காமல் கோமா ஸ்டேஜுக்கு போகாமல் அல்பத்தனமாக சூசைடு அது இது அந்த மாதிரிலாம் போகாமல் இறையருள் இது என்றைக்காவது ஒரு நாளைக்கு கிடைக்கும், நம்ம நேர்மையான வழியில் நம்ம சமாதி ஆகணும் அப்படின்றது தான் ஜீவசமாதி. சின்னி கிருஷ்ணன் ஆசிரியராக இருந்தவர் 1978 இருந்து ஜீவசமாதி அடையிறதுக்கான பயிற்சிகளை செய்துக்கிட்டு வராராம். உயிர் பிரிகிற நாளை முன்கூட்டியே துல்லியமாக கணிச்சு இந்த பயிற்சியின் மூலமா மூச்சை வெளியே விடாம உடம்புக்குள்ளேயே இயங்க செய்யறதன் மூலமா மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம் அப்படிங்கிறது தான் இவங்களோட நம்பிக்கை. நம்ம உள்ள இருக்கிற வாழ்வை, அதாவது சுஷும்ன நாடி வழியாக இடாப்பிங்கள நாடியில் மாமூலாக சுவாசம் போகுது. அதை சுஷும்ன நாடியில் நம்ம மேல்கதிக்கு கொண்டு போயிட்டு அது ப்ரூமத்தியத்தை ஓப்பன் பண்ணி அங்கே நிறுத்தனம் பண்ணால் அதுதான் ஜீவசமாதி. இயற்கையாக மரணம் அடைஞ்சா மறுபிறவி உண்டு, ஆனால் ஜீவசமாதி அடைஞ்சா அடுத்த பிறவியே இல்லை அப்படிங்கிறது தான் இவங்களோட கருத்து. நாம் சமாதி அடையணுன்றது காரணம் என்னன்னா அடுத்த பிறவி கிடையாது. அடுத்த பிறவி கிடையாதுன்னா நம்ம இந்த சமாதி ஸ்டேஜுக்கு வந்தால் தான் அடுத்த பிறவி இல்லாமல் இந்த பிறவியிலே நம்ம ஜீவசமாதி அடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனக்கு 80 வயசுக்கு பிறகுதான் மரணம்ங்கிறத முன்கூட்டியே கணிச்சிட்டதா சொல்ற சின்னி கிருஷ்ணன் இந்த பயிற்சியால உயிர் பிரிகிற நேரத்தையும் முன்கூட்டியே தெரிஞ்சு ஜீவசமாதி ஆகிடுவேன்னு நம்பிக்கையா சொல்றாரு. எப்போ சமாதின்னா அது அந்த ஸ்டேஜ் சொல்ல முடியாது. எனக்கு 80 அபவ் தான். 80 அபவில் தெரியும். அந்த நேரத்தில் நமக்கே தெரியும். அந்த நேரத்தில் நாங்கள் சொல்லுவோம். நம்ம நோய் நொடி படாமல் சொல்லி சமாதி ஆகணும். அதுதான் சமாதி. கார்த்திகேயபுரத்துக்கு பக்கத்து ஊர் தான் போடி நாயுடு கண்டிகை. இந்த கிராமத்துல கொஞ்ச நாளுக்கு முன்னால பழனிச்சாமி சாமியார் ஜீவசமாதி அடைஞ்சதை பத்தி நம்ம நிகழ்ச்சியிலேயே ஒளிபரப்பியிருந்தோம். தான் இறக்க போற நேரத்தை முன்கூட்டியே சொல்லி வச்சுட்டு பழனிச்சாமி சாமியார் அதே நேரத்துல ஜீவசமாதி ஆனாரு. இந்த விஷயம்தான் இப்போ இந்த சித்த வித்தை பயிற்சியை எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்கள மேலும் ஆர்வமூட்டி இருக்கு. மரணமடைந்தவரோட உடலுக்கும் ஜீவசமாதி அடைந்தவரோட உடலுக்கும் சில வித்தியாசங்கள் உள்ளதா சித்த வித்தை அமைப்பினர் சொல்றது ஆச்சரியமான ஒரு செய்தி. அதாவது ஜீவசமாதி ஆகிறவங்களுக்கு கை காலெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும். தலை நல்லா ஃப்ரீயாக பெண்ட் ஆகும். அதுதான் ஜீவசமாதி. அது மூச்சு உள்கத்திலே போகிறதுனால அது நமக்கு தெரியாதவங்க பிணமாக இருந்தால் அப்படியே மடிக்க முடியாது. அந்த விரலுங்கெல்லாம் மடி இவருக்கு ஃப்ரீயாக இருக்கும். அதுதான் ஜீவசமாதி. நம்ம கண்டுக்கணும்னு சொன்னால் ஜீவசமாதி ஃப்ரீயாக இருக்கா, தலை நல்லா ஃப்ரீயாக இருக்கா, கால் நல்லா மடியுதா, அதுதான். பிணமாக இருந்தால் கட்டாட்டம் நீட்டிக்கின்னு போயிடும், கை மடிக்க முடியாது. இதுதான் ஜீவசமாதின்றது. டெஸ்ட் பண்ணோன்னா அதுதான் பார்க்கணும். இந்த பயிற்சிகளில் சேர்றதுக்குன்னு கடுமையான விதிமுறைகள் இருக்கு. இதில் கடினமான பத்தியம்லாம் இருக்குது. பத்தியம் புலால் உண்ணக்கூடாது, மத்து அதாவது ஸ்மோக் பண்ணுறது, கெட்ட தீய நடவடிக்கை எதுவுமே இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் நம்ம வெள்ளை ஆடை தான் தரிக்கணும். கலர் வேஸ்ட்டுங்கெல்லாம் நம்ம துணி கட்டக்கூடாது. இத்தனையும் சாமி கட்டுப்பாட்டில் நம்ம இருந்தோம்னா நம்ம நல்ல கதியில் சமாதி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனிப்பட்ட நபர்கள் மட்டும் ஜீவசமாதி அடையிறதுக்கான பயிற்சிகளில் சேர அனுமதி கிடையாது. குடும்பமாக வந்தால் மட்டுமே இந்த பயிற்சிகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்படுறாங்க. ஒரு குடும்பத்தில் நல்ல வழிக்கு போனோன்னு சொன்னால் அந்த குடும்பமே சித்த வித்தியார்த்திகளாக இருக்கணும். ஒருத்தர் இருந்துட்டு மற்றொரு வித்தியார்த்தி இல்லைன்னா அது சரிப்பட்டு வராது. வெங்கடேசன் பஸ் கண்டக்டராக வேலை பார்த்து வராரு. இவரோட மனைவி ரேணுகாம்பாள். 36 வயசே ஆன வெங்கடேசன் தன் மனைவியோடு சேர்ந்து ஜீவசமாதி அடையிறதுக்கான தியான பயிற்சிகளை செஞ்சுக்கிட்டு வராரு. ஜீவசமாதிக்கான தியான பயிற்சிகளை செய்யறதன் மூலமா தனக்கு சில அதிசயமான சக்திகள் கிடைச்சிருக்குன்னு வெங்கடேசன் நம்புறாரு. ஒரு சில ஜீவசமாதிகளெல்லாம் அந்த இடத்துல நமக்கு ஒரு சில பவர் கிடைக்குது. போய் நின்று தியானம் பண்ணும்போது நமக்கு அறியாமல் நமக்கு அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது. நமக்கு ஃபோனில் பாக்கெட்டில் வச்ச வைப்ரேஷன் எப்படி கிடைக்குதோ அந்த இடத்துல சில சமாதிகளாண்ட நான் போய் என்னுடைய அனுபவபூர்வமாக சில சமாதிகளாண்ட அந்த வைப்ரேஷன் எனக்கு கிடைச்சிருக்கு.
வெங்கடேசன் ரேணுகாம்பாள் தம்பதிக்கும் ஜீவசமாதி அடையிறது தான் லட்சியமாக இருந்து வருது. இப்போ இருக்கிற நம்ம கடவுளுடைய தியானத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக நான் ஜீவசமாதி அடைவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதான் யோகா நல்லா பண்ணி இன்னும் கிளாஸஸ் ஸ்டேஜஸ் எல்லாம் பண்ணி அந்த ஜீவசமாதி அளவுக்கு போகணுன்ட்டு ஒரு எண்ணமும் இருக்குது. பார்க்கணும். கார்த்திகேயபுரம் கிராமத்தில் இருக்கிற பலர் இப்போ ஜீவசமாதிக்கான தீவிரமான பயிற்சிகளை செஞ்சுக்கிட்டு வராங்க. எல்லாரும் நல்லா வாழறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம்னு யோசிப்பாங்க. ஆனால் கார்த்திகேயபுரம் கிராமத்திலேயோ பெரும்பாலானவங்க ஜீவசமாதி அடைய போகிறோம்னு சொல்கிறது ரொம்பவே அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியாக தான் தோணுது. நம்மோட பாரம்பரிய கலைகளான யோகா, தியானம் இவையெல்லாம் உடல் நலத்தை மேம்படுத்த உதவும்னு வெளிநாடுகள்லையும் இப்போ பிரபலமாகி வருது. ஆனா அதுக்காக ஜீவசமாதி அப்படிங்கிற ஊடகமான புரியாத விஷயங்கள்லையும் இந்த காலத்துல முயற்சி செஞ்சு பார்க்கறது விபரீதத்துல போய் முடியாம இருந்தா நல்லது. ஆன்மீகத்தின் மீதான நம்பிக்கை அப்படிங்கிறது ஒவ்வொரு தனி மனிதனுடைய விருப்பம் சார்ந்தது அப்படின்னாலும் கூட அது அளவுக்கு அதிகமாக போகிறப்போ கவலைக்குரிய விஷயமாக மாறிடுது. ஒரு 100 பக்தர்கள் நாங்கள் ஜீவசமாதி அடைய போகிறோம் அப்படின்னு சொல்கிறதும், அதுக்காக கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதும், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களே இது கொஞ்சம் அதீதமானதாக இருக்குது அப்படின்னு விமர்சனம் செய்யக்கூடிய அளவுக்கு மாறிடுது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நடந்தது என்ன. சில துறைகளில் ரொம்ப காலமாகவே ஆண்கள் தான் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று தீயணைப்பு துறை. அதில் சமீபத்தில் பிரியா ரவிச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு பெண் தீயணைப்பு அதிகாரி சென்னை மத்திய மண்டலத்துக்கு தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக அதை பார்த்தாங்க, அதை ரிசீவ் பண்ணாங்க. பட் ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க ஒரு தீ விபத்தில் சிக்கி இப்போ ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. பிரியா ரவிச்சந்திரன் ரொம்பவும் ரிஸ்கான தீயணைப்பு துறையில் இந்தியாவிலேயே மண்டல அதிகாரியாக இருக்கிற முதல் பெண் இவங்க. ரொம்பவும் துணிச்சலான அதிகாரின்னு பேர் எடுத்தவங்க. சென்னை சேப்பாக்கத்தில் இருக்கு எழிலகம். அரசு துறை அலுவலகங்கள் இயங்குகிற இந்த கட்டடம் 200 ஆண்டுகளுக்கு மேலே பழமையானது. கடந்த ஜனவரி மாதம் 15ஆம் தேதி நள்ளிரவு நேரம் இந்த எழிலக கட்டடத்தில் தீயணைப்புத்துறை அதிகாரி பிரியா ரவிச்சந்திரனுக்கு பேராபத்து காத்துக்கிட்டு இருந்துச்சு. சம்பவத்தன்னைக்கு ராத்திரி 12:30 மணி அளவில் இந்த கட்டடத்தில் இருந்து கரும்புகை வெளிவர துவங்கிச்சு. உடனடியாக அந்த தகவல் தீயணைப்புத்துறைக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. உடனே 3 தீயணைப்பு வண்டிகளில் வீரர்கள் விரைவாக புறப்பட்டிருக்காங்க. அந்த ராத்திரி நேரத்திலையும் பிரியா ரவிச்சந்திரனும் அங்கே வந்து சேர்ந்திருக்காங்க. அதே நேரம் கட்டடத்தில் தீ மளமளன்னு பரவ ஆரம்பிச்சிருக்கு. எப்பவும் ஒரு அதிகாரியா நின்று வெறும் கட்டளை மட்டும் போடாமல் முதல் ஆளா துணிச்சலோட மீட்பு பணியில் இறங்கிடுவாங்களாம் பிரியா. அன்னைக்கும் அது மாதிரி தான் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற கட்டடத்தில் முதல் ஆளாக உள்ளே போயிருக்காங்க. பின்னாலேயே 3 வீரர்களும் போயிருக்காங்க. ஃபஸ்ட்டில் இதுதான் உள்ளே போகுது. யூஸ்வலாக வாட்டர்மேன் உள்ளே போவாங்க, தண்ணி அணைச்சிட்டே போவாங்க, பின்னாடியே போவாங்க. செகண்ட், தேர்ட் ஸ்டேஜ் போவாங்க. 4th ஸ்டேஜ் இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. மைக்ரோஃபோனில் வச்சு நீ இந்த பக்கம் போ, நீ இப்படி போ, இப்படி போ டைரக்ஷன் கொடுத்துக்கிட்டு அவங்கள வந்து எப்படி கரெக்டாக போனால் அணைக்க முடியும்னு இங்கேருந்து ஒரு மைண்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. இது 1, 3, 2 நம்ம 4வது நிற்க வேண்டிய பொண்ணு முதல்ல போகுது. சைக்காலஜி என்னென்னா, நம்ம ஒரு அதிகாரியே போகும்போது எல்லாம் விடுவார், ஓடியாரு, வேகமாக நல்லா வேலை செய்வாங்க அப்படின்னு ஒரு சைக்காலஜி, ஜென்ரலாக ஒரு சைக்காலஜி. அது ரொம்ப பழமையான கட்டடங்கிறதால மேற்கூரை கான்கிரீட்டால் போடலை, சுண்ணாம்பு தேக்கு மரத்தால் போடப்பட்டது. அந்த தேக்கு மரங்கள் தீப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டதால மேற்கூரை திடீர்னு உடைஞ்சி பிரியா ரவிச்சந்திரன் உட்பட மற்ற வீரர்கள் மேலேயும் விழுந்திருக்கு. உள்ளே போனோடனே அது என்ன ஆச்சுன்னா, இந்த செங்கல் அப்படியே உள்ளுவுது, இது நடுவு மாட்டிக்குது, இதில் உள்ளே உட்காந்துருக்குது. ஃபஸ்ட்டு அப்படி ட்ரை பண்ணி எந்திரிக்க பார்க்குது, முடியல.
செகண்ட் ட்ரை பண்ணி எந்திரிக்க பார்க்குது, முடியல. ஏன்னா மேலே ஹெவி லோடு, அது எப்படி சுட்டுக்கிட்டு இருக்க கங்கு நெருப்பு. தேடல் என்னமோ ஒரு வெறியில் இப்படி உதறி எந்திரிச்சு வெளியில் வந்துடுது. அப்படி உருண்டுட்டு வந்தால் அந்த மாதிரி வெளியில் போக முடியாது. இப்படி வந்து சத்தம் போடுது, காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு. இந்த கேட்டு க்ளோஸ் ஆகி லாக் ஆகிருக்கு, இரும்பு கேட்டு. அதை உடைச்சி மேலே தூக்கி கொண்டாந்து வெளியில் வச்சு கொண்டு வராங்க. பலத்த படுகாயத்தோட தப்பி வந்த பிரியா ரவிச்சந்திரனை மற்ற வீரர்கள் எல்லாம் சேர்ந்து இரும்பு கேட்டை உடைச்சி உடனடியாக மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. 50% தீக்காயம் பட்டிருந்ததால் ரொம்ப ஆபத்தான நிலையில் இருந்த அவங்க டாக்டர்களோட தீவிர கண்காணிப்பால் உயிர் பழைச்சிட்டாங்க. இவங்களோட மருத்துவ செலவை அரசே ஏற்றுக்க இருக்கு. மருத்துவமனையிலேயே 50 நாளாக சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற அவங்க இப்போ பழைய நிலைக்கு மீண்டுக்கிட்டு இருக்கிறதா அவங்க அம்மா சொல்கிறாங்க. நல்லா இருக்கு, புண்ணெல்லாம் ஆறிடுச்சு, கவலைப்பட அப்படின்னு சொல்லி. அதிர்ஷ்டவசமாக பிரியா ரவிச்சந்திரன் உயிர் பழைச்சிக்கிட்டாலும் இந்த விபத்தில் அன்பழகன்கிற தீயணைப்பு வீரர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாரு. அன்பழகனும் மற்றவங்க உயிரை காப்பாற்றுற தன்னோட துறையை ரொம்பவே நேசிச்சிருக்காரு. தீபாவளி, பொங்கல் இதை மாதிரி ரொம்ப விசேஷமான நாள் அப்போல்லாம் போக வேண்டாம், எல்லாரும் இருக்காங்களே, எல்லாரும் ஃபேமிலியோடு கொண்டாடுறாங்க, நம்ம மட்டும் நீங்கள் இல்லாமல் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு எல்லாம் தெரிஞ்சு தானே மேரேஜ் பண்ணிக்கிட்ட, இந்த வேலை தெரிஞ்சு தானே மேரேஜ் பண்ணிக்கிட்ட, எனக்கு இந்த வேலை எவ்வளோ பிடிக்கும்னு தெரியும்ல, எனக்கு இந்த வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு டக்குன்னு போயிடுவாங்க. சமீபத்தில் தான் இவரோட மூத்த மகளுக்கு திருமணம் நிச்சயமாயிருக்கு. அதுலேருந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காரு. அதுக்குள்ள இப்படி ஒரு முடிவு. சொல்லப்போனால் 2 மாதமாக அக்காவுக்கு எங்கேஜ்மெண்ட் ஆனது, அதாவது ஓகே ஆனதுக்கப்புறம் அப்பா ஃபேஸில் நான் இதுவரை பிறந்ததுலேன்னு நான் அந்த அளவுக்கு சந்தோஷம் பார்க்கல. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. ஏன்னா நான் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, எனக்கு நான் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன், ஃபேமிலி சுச்சுவேஷன் சரியில்லை வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் ஒத்துக்கிட்டதும் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆனால் என்ன என்னோட மேரேஜ் பார்க்க முடியும். தீயை அணைக்கணுங்கிற கடமை உணர்வோடு தங்களோட உயிரை பற்றி கவலைப்படாமல் மரத்தால் மேற்கூரை வேயப்பட்டிருக்கிற பழைய கட்டடத்துக்குள்ள யோசிக்காம போனது தான் இந்த விபத்துக்கு காரணம்னு சொல்லப்படுது. இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த மாதிரி பெரிய கட்டிடங்களில் தீப்பிடிச்சா அதுக்கென தீயணைப்புத்துறை ஒரு முடிவு எடுத்திருக்குதான். இப்போதான் ஏதோ அஃப்லேட் ஒரு முடிவு எடுக்கிறாங்க போல் இருக்குது. ஒரு ஃபயர் ஆச்சுன்னா பில்டிங்கு, ஒரு இன்ஜினியர் முதல்ல போய் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கா, ஆள் உள்ளே போகலாமா அப்படிங்கிற ஒரு அசஸ் பண்ணி தான் இவங்களை அனுப்புறதுன்னு கொண்டு வராங்க. அது எப்போ அந்த ரூல் இருக்குன்னு தெரியல, பட் பேசிக்கிட்டாங்க. ரொம்பவும் ஆபத்தான இந்த துறையில் இன்னும் நவீனமான பயிற்சிகளை எடுத்துக்கிட்டு மற்றவங்க உயிரை காப்பாற்றுறதுல காட்டுற அக்கறையையும் கவனத்தையும் தங்களோட உயிர் மேலேயும் வச்சா இது மாதிரியான பாதிப்புகள் ஏற்படாமல் தவிர்க்கலாம். பிரியா ரவிச்சந்திரன் இந்த தீ விபத்தில் சிக்கினதுக்கு பிறகு பெங்களூரில் தீ விபத்து ஏற்பட்டா எப்படி பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு தீயணைப்புத்துறை ஒரு ஒத்திகை நடத்தினாங்க. அதில் அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ஒரு பெண்ணை கயிறை கட்டி கீழே இறக்கி எப்படி காப்பாற்றுறது செஞ்சு காட்டுறப்போ அந்த கயிறு அருந்து அந்த பெண் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தீயணைப்புத்துறையை நவீனப்படுத்த பாதுகாப்பான கருவிகள் வாங்க நாங்கள் கூடுதலான முயற்சிகளும் செலவும் செய்ய போகிறோம் அப்படின்னு தீயணைப்புத்துறை அறிவிச்சிருக்கு.